ஹலோ, உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுட சுட ஒரு பெரிய நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். நம்ம எஸ்டிஆர் 10 தலைக்கு அப்புறம் இப்போ தக் லைஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதை நோக்கி இப்போ வந்து ஒரு சில காலகட்டத்துல வந்து எஸ்டிஆர் வந்து படம் எடுக்கலாமா வேணாமா நிறைய ப்ரொடியூசர் வந்து திங்க் பண்ணி இந்த காலகட்டத்துல அதெல்லாம் மாத்தி போட்டது எஸ்டிஆருடைய உழைப்பு. ஓகேங்களா? இப்போ நிறைய டைரக்டர் நிறைய ப்ரொடியூசர் வந்து கியூ கட்டி நிக்கிறாங்க. இப்போ அதே கூட்டணியில தக் லைஃபோடைய மணிரத்னம் டைரக்ஷன்ல இப்போ போயிட்டு இருக்குல்ல, எஸ்டிஆர் வச்சு கமல்ஹாசனை வச்சு படம் போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டா நேற்று அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தக் லைஃப் அப்புறம் நிறைய படம் வெயிட் பண்ணியிருந்தாலும் சீக்கிரமா மணிரத்னம் டைரக்ஷன்ல சிம்போடைய ஆக்டிங்ல ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று, ஒரு அலைப்பாயுதம் வந்து நம்ம மணிரத்னம் எடுத்திருப்பாரு. ஓகே கண்மணி எடுத்திருந்தாரு. இந்த 2 பேரு லவ் ஸ்டோரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஹிட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சில காலகட்டத்துல அலைப்பாயுது செம்ம ஹிட். இப்போ கூட தியேட்டர்ல போட்டா நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஓகே கண்மணி சொல்லவே தேவையில்ல. அவருடைய லவ் ஸ்டோரி எடுத்தாருன்னா மணிரத்னோட டைரக்ஷன்ல அவர் தனிப்பட்ட எல்லாருமே எடுப்பாங்க. ஆனா அவருடைய கதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆங்கிள் இருக்கும். அது போலதான் இப்போ எஸ்டிஆருக்கு ருக்மணி அவங்க ஆக்ட் பண்றாங்க. ஏன்னா எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ருக்மணி வந்து பெங்களூர்ல இருக்காங்க. சென்னையில வந்து கார் டிரைவரா நம்ம எஸ்டிஆர் ஒர்க் பண்றாரு. அப்போ வந்து எதிர்ச்சா வந்து கார்ல ஏறவங்க தான் நம்ம ருக்மணி ஹீரோயின். அவங்கள மீட் பண்றாங்க. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும், இவங்க தான்ப்பா ஹீரோயின், இவங்க தான்ப்பா ஹீரோ அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வரும் ஸ்கிரீன்ல. ஆனா அது கிடையவே கிடையாது. இன்னும் கொஞ்சம் உள்ள தொடர்ந்து நான் நோண்டி பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் எனக்கு தெரிய வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவங்க லைஃப்ல ஹீரோயின் ருக்மணி லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரசன்ட் வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவங்க சர்க்கிள். எஸ்டிஆருடைய சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நல்ல பெண்மணியை வந்து நான் பார்த்தது கிடையாது. ஒரு நல்லையா இருக்கிறாங்களே, அழகா இருக்கிறாங்களே, நம்ம எப்படி நம்ம எல்லாம் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கற்பனைகள் வந்து இவரே திங்க் பண்ணிக்கிறது. அவங்கள பத்தி 2 பேரும் மாத்தி மாத்தி திங்க் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே செம்மையா சூப்பரா பெங்களூர்ல வந்தது. இவங்க சென்னையில மீட் பண்ணது. இவங்கெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஜாலியா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன வருதுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிங்க பாத்தீங்களா? இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சிம்பு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்துல போய் சிக்கி விட்டுருவாரு. ஒரு அந்த குடும்பத்துல இருந்து இருக்கவங்க தான் நம்ம ருக்மணி ஹீரோயின். இவங்களுக்கு தெரியாது, எஸ்டிஆருக்கு தெரியாது இவங்க தான் நம்ம வந்து குடும்பத்துக்கு வந்து நம்ம இது பண்ணுமே, அந்த குடும்பத்துல வந்து வந்தவங்க தான் இந்த பொண்ணு அப்படின்னு எஸ்டிஆருக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? அந்த குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு தான் திடீர்னு சென்னையில மீட் பண்ணது ஹீரோயின். ஓகேங்களா? எதர்ச்சா மீட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் எஸ்டிஆருக்கு இவங்க தான் அது அந்த பிரசன் அப்படின்னு தெரிய வரும்போதுதான் பெரிய ஷாக் மூமெண்ட் இருக்கும். மணிரத்னம் வந்து எடுக்கும் போது அலைப்பாயுதே, ஓகே கண்மணி, எல்லா கதையும் போல இந்த கதையும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸோட எஃபெக்ட் இருக்கும். சத்தியமா கிடையாது. எனக்கே அப்படியே புல் அரிக்குது. மணிரத்னம் நான் வந்து இது மாரி எல்லாம் கதை எழுதுவாரா அப்படின்னு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. லாஸ்ட்ல ட்விஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் வச்சிருப்பாரு. கிளைமேக்ஸ் சீன்ல கொஞ்சம் முன்னாடியே வச்சிருப்பாரு. ஏன்டா இவங்க வந்து எப்பவுமே அலைப்பாயுதே இந்த கதையெல்லாம் எடுக்கிறாங்களே, அதுல லவ் பண்ணுவாங்க, இதுல லவ் பண்ண மாட்டாங்க. ஓகே கனிமதி இல்ல ஒரு கிச்சன். இந்த படத்துல எஸ்டிஆருக்கு லவ்வே கிடையாது. ஓப்பனிங்ல இருந்து அதே மாதிரி அழகா கொண்டு போயிட்டே இருப்பாரு. 2 பேருக்கும் லவ் ஸ்டோரி கொண்டு போயிட்டே இருப்பாரு. லாஸ்ட்ல தான் தெரிய வரும் 2 பேருமே லவ் பண்ண மாட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள எஸ்டிஆருடைய மனசுக்குள்ள ருக்மணிய லவ் பண்ணுவாரு. இவங்கக்குள்ள எஸ்டிஆரை லவ் பண்ணுவாங்க ருக்மணி மனசுக்குள்ள. ஆனா 2 பேருமே வந்து சொல்லிக்கவும் மாட்டாங்க. என்னன்னா அந்த ஸ்டோரி வந்து அழகா சொல்லியிருப்பாரு ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும். ஓகேங்களா? ஏன்டா இவங்க வந்து 2 பேரையும் லவ் சொல்லிக்க மாட்டாங்க, 2 பேருமே லவ் இருக்குல்ல, ஏன் சொல்லிக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன காரணம்னா அந்த காரணத்தை ட்விஸ்ட், சரியான ட்விஸ்ட் ஓப்பனிங்ல உங்களுக்கு எண்டிங்ல தெரிய வரும். ஸ்டோரியில நம்ம சொல்லியிருந்தோம் சில அந்த சின்ன விஷயத்த நான் நடுவுலயே சொல்லியிருப்பேன். ஏன்டா இந்த ஸ்டோரி இவங்க 2 பேருமே சொல்லிக்க மாட்டாங்க அப்படின்னா மணிரத்னோட டைரக்ஷன் ட்விஸ்ட் லாஸ்ட்ல தான். ஓகேங்களா? அவங்க எதுக்கு சொல்லிக்கிற மாட்டாங்கன்னா லாஸ்ட்ல மணிரத்னம் சொல்லியிருப்பாரு, இவங்களுக்கு வந்த சில பிரச்சனைகள்னால இவங்கள லவ் பண்ண மாட்டாங்க.
எஸ்டிஆருடைய பிரச்சனையில தான் இவங்க லவ் பண்ண மாட்டாங்க. தெரிய வரும். ஹீரோயினுக்கு இவரால் தான் நம்ம குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை நடந்தது அப்படின்னா தெரிய வந்த உடனேயுமே இவர்ல லவ் பண்ண மாட்டாங்க. அந்த குடும்பத்துடைய லவ் ஸ்டோரி அப்படியே முடியும். 2 பேருக்குமே. லவ் ஓப்பனிங்லயும் வரும், லாஸ்ட் எண்டிங்ல சேர்ற மாரி சரி வந்து அப்படியே உடையும். லவ் ஸ்டோரி. ஓகேங்களா? இதே மாரி லவ் ஸ்டோரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா, மணிரத்னம் வந்து இது போல ஸ்டோரி எடுப்பாரா? இல்ல நீங்க நினைக்கிற ஸ்டோரி அவருக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல. உங்களுக்கு எஸ்டிஆர் வந்து என்ன மாரி லவ் ஸ்டோரி நடிக்கணும்? மணிரத்னம் டைரக்ஷன் வந்து எஸ்டிஆர் உடைய நடிப்புல எப்படி எந்த மாரி லவ் ஸ்டோரி எடுத்தா நல்லா இருக்கும்? அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில கற்பனைகள் படம் நெறைய இருக்கும்ல. அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம சேனல்ல போயிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகா உன்னில் சந்திக்கும் வரை குட் பை. டேக் கேர்.